What does access control primarily ensure in IT security? Option A, confidentiality, integrity, availability. Option B, faster internet. Option C, reduced hardware cost. Option D, unlimited storage. அதாவது ஆக்சஸ் கண்ட்ரோல் ஐடி செக்யூரிட்டியில் எதுக்காக உறுதிப்படுத்தப்படுது? சிஐஏ ட்ரையாடில் கான்ஃபிடென்ஷியலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி இது மூணு பேஸாக வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான விஷயங்கள் ஆக்சஸ் கண்ட்ரோலில் கிடைக்குது. ஓகேவா? இன் விண்டோஸ் வாட் டஸ் மாடிஃபை பர்மிஷன் அலோ? விண்டோஸில் மாடிஃபை பர்மிஷன் என்ன அலோ பண்ணும்? மாடிஃபை அப்படின்னா மாற்றலாம், அதுக்கு கீழே இருக்கிற விஷயங்களை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். கரெக்ட். ரீடு, ரைட், டெலிட் வந்து மாடிஃபை விண்டோஸில் பண்ண முடியும். ஒரு ஜோகோ அட்மின் சிஆர்எம் ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் ஒன்லி டு மேனேஜர். சரியா? இதில் எது வந்து ரொம்ப அதாவது ஒரு ஜோகோ அட்மின் சிஆர்எம் ஆக்சஸ் மேனேஜர் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாரு. அப்போது எந்த ஃபீச்சர் எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்? either ப்ரொஃபைலா, ரோல்ஸா, ஐபியா, சர்வீஸா? ரோல்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். சிஇஓ, மேனேஜர், ஸ்டாப் அப்படின்ற மாதிரி நம்ம ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, விச் பர்மிஷன் ரூல் அவே டேக்ஸ் ப்ரியாரிட்டி இன் விண்டோஸ்? கீழே கொடுத்துருக்கிற விண்டோஸ் பர்மிஷனில் எந்த ரூல் ரொம்ப ப்ரியாரிட்டியாக இருக்குது? குரூப் பர்மிஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்ம வந்து ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு. சரியா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? விச் பர்மிஷன் ரூல் ஆல்வேஸ் டேக்ஸ் ப்ரியாரிட்டி இன் விண்டோஸ்? விண்டோஸில் எந்த ரூல் வந்து ப்ரியாரிட்டியாக எடுத்துக்குது? சிம்பிளுங்க. இங்கே பாருங்கள், டினை, ஓவர் ரைட்ஸ் அலோ. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஒரு ஃபைல், வேர்ட் ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த வேர்ட் ஃபைலை வந்து நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணி அலோவ் பண்ணுறோன்னு வைங்களேன். அது ஃபஸ்ட்டு டினை பண்ணோம், இது பண்ணலாமான்னு கேட்கும். ஃபஸ்ட்டு விஷயம் ஓவர் ரைட் பண்ணுறத அலோவ் பண்ணாது, அதை டினை பண்ணணும். ஓகேவா? இதுதான் இது வந்து நம்ம இந்த கிளாஸில் தான் படித்து பண்ணணும் இல்லை, அதை படித்து பார்த்தாவே நமக்கு ஆன்சர் புரியணும் இல்லையா? ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் படிச்சுட்டு வந்துட்டோம். கரெக்டாக நம்ம அந்த கொஸ்டின்ஸை படிக்கிறப்ப ஆன்சர் தரணும். இப்போ தெரியுதா நீங்கள் இதில் தப்பு பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது நமக்கு புரியும். கரெக்டாக? இன் அஜூர் ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் விச் ரோல் கேன் ஒன்லி வியூ ரிசோர்ஸ்? வியூ மட்டும் பண்ணலாம், வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது அடுத்த கொஸ்டின், ஒரு சினாரியோ. யூ வாண்ட் ஏ ஜோகோ யூசர் டு ஆக்சஸ் மெயில் பட் நாட் புக்ஸ். மெயிலை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும், புக்ஸை கிடையாது. ஜோகோ புக்ஸ்னு ஒன்று இருக்குது. விச் செட்டிங்ஸ் இஸ் யூஸ்டு? ப்ரொஃபைல் பேஸ்டா, இல்லை சர்வீஸ் பிரின்சிபலா, இல்லை ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோலா, இல்லை ஓனர் ரோல் கொடுத்துருவோமா? ப்ரொஃபைல் இஸ் த ரைட் ஆன்சர். ஏன் ப்ரொஃபைல் கரெக்டாக அப்படின்னா, இப்போ இங்கே ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா மெயிலுன்றது தனி என்விரான்மெண்ட், அந்தமாதிரி புக்ஸ் அப்படின்றது தனி என்விரான்மெண்ட். ஓகேவா? அப்போது நம்ம புக்ஸுக்கு ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டால் முடிஞ்சு போச்சு. இதே சேம் ப்ரொஃபைல் இங்கே ஆக்சஸ் கொடுத்து விட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போது ப்ரொஃபைல் பேஸ்டு ஆக்சஸ் கொடுக்குனாங்க. ரோல் பேஸ்டு ஆக்சஸ்னால் மெயிலுக்குள்ளே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தான். அதாவது ஒரே ஒரு என்விரான்மெண்ட்டில் பண்ணுறது. இது ரெண்டு என்விரான்மெண்ட்டாக இருக்குது. அப்போது ப்ரொஃபைல் இஸ் த ரைட் ஆன்சர். இன் அஜூர் ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் விச் ரோல் கேன் கிரியேட் ஆர் மேனேஜ் ரிசோர்ஸ் பட் கேனாட் அசைன் ரோல் பேஸ்டு ஆக்சஸ் பர்மிஷன்? கிரியேட் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும், ஆனால் ரோல் பேஸ்டு ஆக்சஸ் பர்மிஷனை அசைன் பண்ண முடியாது. இதை இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அட்மினால் எல்லாமே பண்ண முடியும், ஓனராலையும் அந்த இப்போ அட்மினால் எல்லா குரூப்புக்கும் எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஓனரால் அந்த ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனால் கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? ஒருத்தரால் க்ரியேட் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும், ஆனால் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோலை அசைன் பண்ண முடியாது. கான்ட்ரிபியூட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். ஏ கம்பெனி வாண்ட் டு என்ஃபோர்ஸ் மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஐபி ரெஸ்ட்ரிக்ஷன் இன் ஜோகோ. ஜோகோவில் வந்து ஒரு மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனோ இல்லை ஐபி ரெஸ்ட்ரிக்ஷனோ பண்ணணும், எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதை நம்ம கான்ஃபிகர் பண்ணணும்? சரியா? ப்ரொஃபைல்ஸா, ரோல்ஸா, அட்மின் கன்சோல் செக்யூரிட்டியா, ரீடர் ரோலா? நல்லா பாருங்கள். ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னாவே செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அப்போது அட்மின் கன்சோல் செக்யூரிட்டி இஸ் த ரைட் ஆன்சர். ரெஸ்ட்ரிக்ஷன் மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எதுக்கு? ஒரு செகண்ட் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி. ஐபி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்கு பண்ணுறாங்க? அன்வான்ட் யூசர்ஸ் வந்து உள்ள லாகின் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்போது அட்மின் கன்சோல் செக்யூரிட்டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், ஒய் இஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் என்டர்பிரைசஸ்? ஆப்ஷன் ஏ, டு ரெஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் யூசேஜ். ஆப்ஷன் பி, டு ரெடியூஸ் எலக்ட்ரிசிட்டி பில்ஸ். ஆப்ஷன் சி, டு மெயின்டைன் சிஐஏ ட்ரையட் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். ஆப்ஷன் டி, டு இம்ப்ரூவ் சிஸ்டம் ஸ்பீட். எதுக்காக ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? முதல் கொஸ்டின் தான் இப்போ திருப்பி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன்.
டு மெயின்டைன் சிஐஏ அண்ட் ட்ரையாட் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். இதுதான் சரியான ஆன்சர். முதல் கொஸ்டின் தான், அதை அப்படியே மாற்றி கேட்டிருக்கேன். எ டெவலப்பர் இன் அஷ்யூர் நீட்ஸ் டு மேனேஜ் விர்ச்சுவல் மிஷின்ஸ் பட் நாட் ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் பாலிசிஸ் விச் ரோல் இஸ் சூட்டபிள். அதாவது விர்ச்சுவல் மிஷினை மட்டும்தான் நான் மேனேஜ் பண்ணோம், ஆனால் ரோல் பேஸ்டு பாலிசி தேவையில்லை. 2 கொஸ்டின் முன்னாடி கேட்ட கொஸ்டினை தான் இப்போ அப்படியே ஒரு சினாரியோவில் கேட்டிருக்கோம். விர்ச்சுவல் மிஷினை மேனேஜ் பண்ணணும், ஆனால் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கான்ட்ரிபியூட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா அவருக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் மிஷினை மேனேஜ் பண்ணணும், அதெல்லாம் கிரியேட் பண்ணணும், மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அங்கே தேவையில்லை. கடைசியாக பார்த்தா நம்ம 10க்கு 10 வாங்கியாச்சு. ஸோ ஆக்சுவலாக இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஒரு குவிஸ் மூலயமா நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணீங்க. ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறது மட்டுமே நம்மளுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. அந்த கிளாஸ் முடிகிற சமயத்தில் ஐ எம் டன் ஷூர் நீங்கள் அதோட ப்ராக்டிஸ் பண்ணுற பட்சத்தில், இந்த மாதிரியான குவிசஸ் பண்ணுற பட்சத்தில் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் யுவர் இன்டர்வியூ. ஸோ இதை நான் வந்து ஆணித்தரமாக நம்புகிறேன். தென் வந்து ஒழுங்காக படிக்கணும், இது மட்டுமே பத்தாது. சரியா, நமக்கு வேலை வேணும், ஐடி சப்போர்ட்டில் வேலை வேணும் அப்படின்னா படிக்கணும், எக்ஸாம் எழுதணும். அண்ட் வந்து இது பழைய காலத்தில் ஏதாவது சொல்கிறது, ஆனால் இன்றைக்கி நம்ம படிக்கிறத புரிஞ்சிக்கணும். இதுதான் இங்கே தேவை. புரிஞ்சிருந்தால் இந்த குவிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும்.